அன்பிற்கினியவர்களே, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு. யூத மக்களை ஆட்டிப்படைத்த தற்காலிக இன்பம், அடக்குமுறை, சோதனைகள் போன்ற இறைபற்றற்ற வாழ்விலிருந்து தூய்மை, நீதி, கடவுள் பயம் போன்ற நீதிமான்களின் வாழ்விற்கு நம்மையும் அழைக்கிறது சாலமோனின் ஞானம். உலகம் ஒரு பெரிய வயல். இறைபற்றில்லாதவர்கள் அதில் களை செடிகளாக வளர்கின்றனர். வேகமாக பரவி உயரமாக எழுந்து சூரிய ஒளியை மறைத்து அருகில் இருப்போரை நசுக்கி தற்காலிக பூக்களால் தங்களை அலங்கரிக்கிறார்கள். ஆனால் தூய வாழ்வு வாழ்பவர்கள் மண்ணுக்குள் ஆழமாக வேரூன்றி இருக்கும் வேர்கள் மறைந்திருந்தாலும் மறக்கப்படுவதில்லை. முளைவிட்டு கிளைவிட்டு கனி தருபவர்கள். அலுவலகத்தில் நேர்மையாக இருப்பவர் பைத்தியம் என்று ஏளனம் செய்யப்படலாம். ஆனால் அவரது நல்ல செயல் பல ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். சமூகத்தில் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புபவர் தனிமைப்படுத்தப்படலாம். ஆனால் அவரது வார்த்தைகள் அடுத்த தலைமுறைக்கு விதையாக விழுந்து நீதியின் பயிரை வளர்க்கும். தூய வாழ்வு என்பது எளிதல்ல, அது சிலுவை போன்றது, மகிமையான உயிர்ப்பை தரும். ஜெபிப்போம். ஆண்டவரே, தூய வாழ்வின் அழியாத கைமாறை நோக்கி நாங்கள் நடக்க துணிவு தாரும். ஆமேன்.